guys, welcome to Venu Mother's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா Karunai Kilangu Fry தான். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர்பான சைட் டிஷ் அப்படி சொல்லலாம். நான் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். பட் ரொம்ப 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 சிம்பிள். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ சிம்பிளா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அவ்வளோ சிம்பிள். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு வாழைத்தண்டு மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா Karunai Kilangu தான். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட. ஏன்னா வந்து நிறைய பேர் வறுவல் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மசாலா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். எள்ளு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா. கோல்டன் ப்ரௌன் ஆகிறாலும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதோட ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 4லிருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இல்லை, டெசிகேட்டட் கோகோனட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எது ஆட் பண்ணாலும். இப்போ வந்து ஜஸ்ட் இது வந்து இதை அரைச்சிக்கலாம். பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸோ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் மேலே. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. சேர்த்துட்டு இது மேலே ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் மேலே உப்பு தூவிக்கலாம். தூவிட்டு இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணணும். இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகாய் தூள் கூட மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா அப்படியே விட்டுறலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு கலந்து விட்டுருந்தோம் அப்படின்னா நல்லா கீழே இருக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல எண்ணெயிலே வந்து வதக்குனா நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் இல்லை, இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வாட்டரை கூட ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் எண்ணெயிலேயே வதக்குனீங்கன்னா அது வந்து வேறு டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இது மேலே லைட்டாக நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். Karunai Kilangu ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபைனலி நம்மளோட Karunai Kilangu ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லா சாம்பாருக்குமே சரி, ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர்பான சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.